Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போறோம். இது வந்து டைரக்ட்டா நான் பாடியில இருந்து தான் அளவு எடுத்துர்க்கேன். இவங்க பாடி சுற்றளவு வந்துட்டு 31.5 இன்ச். சரிங்களா? 31 அப்படினா நீங்க 32க்குமே இது வந்துட்டு தாராளமா வந்துட்டு அளவு வெச்சுக்கலாம். சோ நம்ம வந்துட்டு எப்பவுமே பாடியில இருந்து அளவு எடுத்தாலோ இல்ல அளவு ப்ளவுஸ்ல இருந்து அளவு வைக்கறனால நான் தெளிவா சொல்லிடுவேன். சோ அத நான் என்ன சொல்றேனோ அத நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஏனா நான் பாடியில இருந்து அளவு எடுக்கறப்போ அதுக்கு எப்படி அளவுகள் வைக்கறனோ அத வந்து நீங்க பழைய அளவு ப்ளவுஸ்ல இருந்து வைக்கணுமா அப்படினு கேக்குறீங்க. சோ அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. நானா கண்டிப்பா தெளிவா சொல்லிருப்பேன். சரிங்களா? சோ நீங்க வீடியோவை கண்டினியூஸா கட் பண்ணாம ஃபுல்லா நான் என்ன பேசினா கூட அதையும் கவனிங்க. கண்டிப்பா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிருப்பேன். சோ அதையும் நீங்க கண்டிப்பா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகே, இவங்க நல்ல ஹைட்டா இருக்கிறவங்க, என்ன விட நல்லாவே ஓரளவுக்கு அவங்க வந்து ஹைட்டு. சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இந்த அளவுகள் வச்சிருக்கேன். எல்லாமே வந்துட்டு அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அளவுகள் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். அதனால நீங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஹைட்டா இருக்கீங்களா, நார்மலா இருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அளவுகள் வந்துட்டு உங்களுக்கு என்ன அளவோ அதை வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இவங்களுக்கு பாடி உயரம் வந்துட்டு 14 இன்ச்சு. இவங்க நல்ல ஹைட்டா இருக்காங்க நான் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒல்லியா தான் இருக்காங்க. ஏன்னா பாடி 31 அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஒல்லியா தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப உயரம் வச்சோம்னா இறங்கிரும். குண்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க இறக்க வைக்கணும். அப்பதான் அது வந்து கரெக்டா இருக்கும். கொஞ்சம் ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான அளவே வைங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ உயரம் 14, பாடி வந்துட்டு 31, இடுப்பு 30, ஆம்கோல் 15.4. ஏன்னா 15 வச்சா ஓகேவா இருந்துச்சு. பட் ஒரு 1/4 இன்ச்சு எதுக்கு சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு நான் அந்த 15.4 வச்சிருக்கேன். கை வந்து 11 இன்ச்சு, சுற்றளவு 10.5, 6 கிட்ட 11 இன்ச்சு. அவங்க வந்து எல்போ ஸ்லீவ் தான் சொல்லியிருக்காங்க. கழுத்து வந்து முன்னாடி 7 இன்ச்சும் பின்னாடி வந்துட்டு 9 இன்ச்சு. 9 இன்ச்சு அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான அளவு. அவங்களுக்கு தாராளமாக 9.5 கூட வைக்கலாம் தான். பட் அவங்க இல்லைங்கக்கா எனக்கு போதும், இதுவே நான் பார்த்துட்டு வேணும்னா சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ பின்னாடி 9 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ கழுத்து அகலம் முன்னாடி உயரதெல்லாம் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ணுறப்ப சொல்கிறேன். டோட்டல் ஷோல்டரோட அளவு வந்துட்டு அவங்களுக்கு 16 இன்ச்சு. இப்போல்லாம் நான் வந்துட்டு ஷோல்டர் அளவு எடுத்துக்கிறது. முன்னாடி வந்துட்டு நான் எடுத்தது இல்லை, தேவைப்படாது அப்படின்ட்டு. பட் இப்போ எடுத்துக்கிறது. ஏன்னா திடீர்னு அவங்க வந்து எனக்கு வந்து போட் நெக் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு நம்ம ஐயோ அளவு இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால நான் இப்போல்லாம் முன்னாடியே வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறது தான். ஓகே, இப்போ வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு மார்க் பண்ணுறேன், அளவுகள் வந்து எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பின்னாடி பாருங்கள், மடிச்சு அடிக்கிறதுக்கு இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு தாங்க விட்டுக்கிறேன். எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. நீங்கள் டேப்பு வச்சா 1.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க, போதும். அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவையில்லை. உயரம் வந்துட்டு 14 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். நான் வந்துட்டு தைக்கிறதுக்கும் ரெடி அளவு தையலுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுக்காக தான் விட்டுக்கிறேன். எனக்கு தனித்தனியாக விட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் ஒட்டுக்காக தான் வச்சுக்கிறேன். பாடி சுற்றளவு 31 சொல்லியிருந்தேன். இது எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து லைனிங் ப்ளவுஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மொத்த பாடி சுற்றளவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 31 பாதி அப்படின்னா 15.25 வரும். அதில் 2 இன்ச்சு கூட்டிக்கணும். இது லைனிங் அப்படிங்கிறதுனால 2 இன்ச்சு கூட்டிக்கணும். காட்டன் ப்ளவுஸாக இருந்தால் 1.5 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ஸோ 2 இன்ச்சு கூட்டணும்னா 17.25 வரும். இதுதான் பின்னாடி பாடி சுற்றளவு நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ 17.25 பாதியாக பிரிக்கிறோம் அப்படின்னா 8.25.1 வரும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த 3/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த 1/4 இன்ச்சுங்கிறத விட்டுருங்க. ரவுண்டாக ஃபிகரை எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 17.5 தான் நான் வந்துட்டு பின்னாடி எடுத்துக்கிறேன். ஸோ 17.5 பாதி 8.25 வரும். 8.25 தான் நான் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணுறேன். இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் தைரியமாக பண்ணலாம். ஏன்னா நான் வந்து கஸ்டமரோட கிளாத்தை தான் வெட்டுறேன். இதுக்காக நான் எதுவும் தனியாக பண்ணலை. நீங்கள் அதனால் நம்பி தாராளமாக இதே மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். இடுப்பு வந்துட்டு 30 இன்ச்சு. அதை அப்படியே 4ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் எதுவுமே கூட்டவும் தேவையில்லை, கழிக்கவும் தேவையில்லை. 30 அப்படின்னா அதில் வந்துட்டு 7.5 இன்ச்சு வரும். ஸோ 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி டாட் பிடி போலீங்களா, அதுக்கு வந்துட்டு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. 1 இன்ச்சு தான் எல்லா பாடிக்குமே. அதெல்லாம் இந்த பாடிக்கு இப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. 1 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவுகளை எல்லாம் ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எப்பவும் போல் எழுதிக்கிறேன். பின்னாடி பாடி சுற்றளவு வந்துட்டு 17, இடுப்பு வந்துட்டு 15, 15 30 ஆயிருமா? ஸோ 15. பின்னாடி கழுத்து உயரம் வந்துட்டு 9 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணி நம்ம 9.25 மார்க் பண்ணிக்கிறோம். இது தையலுக்காக. லைனிங் அப்படின்னா 1/4 இன்ச்சுங்க, காட்டன் அப்படின்னா 1/2 இன்ச்சு நீங்கள் வந்துட்டு விட்டுறணும்.
இப்போ கழுத்தோட அகலம் இவங்களுக்கு வந்துட்டு நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ 8.75 தான், 8.75 சாரி, பின்னாடி வந்துட்டு 17.5 தான். இப்போ 17.5 அப்படின்னா நான் இவங்களுக்கு வந்து 5.5 தான் வைப்பேன். ஆனால் அவங்க பாடி ஷோல்டர் பாருங்கள் 16 இன்ச் இருக்குது. அவங்க பாடி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் குறுகலாக போயிடும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் 6 இன்ச்சு தான் அவங்களுக்கு வைக்கிறேன். இது ட்ரையல் தான். மேபி அவங்க போட்டு பார்த்துட்டு அக்கா இல்லைங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் குறுகலாக கூட வையுங்க அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம வைக்கிறது அவங்க பாடிக்கு தகுந்த பர்ஃபெக்டான அளவு வந்துட்டு நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கழுத்து அகலம் 6னா 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம 2.75 மார்க் பண்ணிக்கணும். அகலம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். உயரம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு அதிகப்படுத்திக்கணும். சரிங்களா? ஷோல்டர் வந்துட்டு உங்களுக்கு நான் 2 தான் வைக்கிறேன். 2 தான் நார்மலாக நான் வைக்கிற அளவு. ஒருவேளை கழுத்து கம்மியாக கேட்டாங்கன்னா கழுத்தை குறைச்சிட்டு ஷோல்டரை ஜாஸ்தி பண்ணிடுவேன். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் தடவை தைக்கிறதுனால நான் என்னுடைய மெத்தடுக்கு அப்படியே வைக்கிறேன். ஸோ 2 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணி 2.75 இன்ச்சு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு 3/4 இன்ச்சு கண்டிப்பாக விடணும். அது எவ்வளோ ஷோல்டர் விட்டீங்கனாலும் சரி 3/4 இன்ச்சு கண்டிப்பாக விடணும். ஆம்போல் எவ்வளோ சொல்லியிருந்தேங்க? 7.5.1, அதாவது 15.4. அதில் பாதி அப்படின்னா 7.5.1 வரும். இது அப்படியே தான் நம்ம வந்து வச்சுக்கணும். இதையெல்லாம் கூட்டுறது கழிக்கிறதுன்னு எதுவும் இல்லை. என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஸோ பாடியில் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும் எக்ஸாக்ட் அளவில் இருந்துன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், உயரத்துலேருந்து ஃபஸ்ட்டு 13.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு மார்க்கு. இந்த இடத்துல இருந்துட்டு நான் 8.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஸோ 8.5 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவைன்னா நான் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே ரொம்ப கம்மியாக தெரியுது, பார்த்துப்போம். இப்போ 7 அப்படின்னா 7.1 இருந்தால் போதும். பாருங்கள், இங்கேருந்து சென்டர்லேருந்து நான் 1 இன்ச்சு தான் வைக்கிறேன். எல்லாத்துக்குமே நான் அந்த 1 தான் வைக்கிறேன். எனக்கு அதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு மார்க் பண்ணுவேன். எனக்கு ஒரு 7 பக்கம் இருக்குது. மேபி வளைச்சா இது வந்துட்டு கரெக்டாக போயிடலாம். சரி பார்ப்போம். இப்போ பாருங்கள், வளைச்சி விடுறேங்க. வளைக்கிறது உங்களுக்கு எப்படி வந்துட்டு வளைக்க வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைங்க. கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். சாக் பீஸில் போடுறப்ப சம்டைம் ஒரு மாதிரி கூட போகும். அப்போ நம்ம வெட்டுறப்ப கரெக்டாக வெட்டிக்கலாம். ஓகே, வளைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக நான் வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன். மேலே 1 இன்ச்சு விட்டுட்டு எங்கெல்லாம் வளைச்சனோ அந்த வளைவுக்கு மேலேயே நான் வந்துட்டு செக் பண்ணிட்டு வரேன். கரெக்டாக 7 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் 7.25 வேணும் இல்லையா? அப்போ கொஞ்சமாக வந்துட்டு கீழே இறக்கிக்கலாம். இப்படி தான் நான் வந்துட்டு பண்ணிப்பேன். எனக்கு அந்த 1/4 இன்ச்சுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த இறக்க மட்டும் வச்சுக்குவேன். இப்போ இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம அந்த வளைக்கிறத வளைச்சிக்கலாம். இன்னொருக்கா வந்து செக் பண்ணணும்னு கிடையாது. இந்த சாக் பீஸர் ஒவ்வொரு இடத்துல வரையவே மாட்டேங்குது. கரெக்டாக எங்கெல்லாம் வளைச்சமோ அந்த இடத்துலலாம் அப்படியே செக் பண்ணிக்கலாம். 7.1 எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. சரிங்களா? இந்த சாக் பீஸு நல்லா வரைய மாட்டேங்குது. நான் ஒரு இடத்துல வரைஞ்சா அது ஒரு இடத்துல போகுது. ஓகே, இப்போ மேலே இருக்கிறது நமக்கு தேவையில்லை. அது ஜஸ்ட் இப்படி அழிச்சு விட்டுட்டோம்னா கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விடுவோம் இல்லைங்களா? அது 1.5 இன்ச்சுலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாடி எல்லாமே நான் வரைஞ்சிட்டேன். கழுத்து வந்து நார்மல் ரவுண்டு நெக்கு தான். ஏன்னா அது வந்து ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரவுண்டு நெக்கு தான். எனக்கு எப்படி கழுத்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு வரைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாடி பாருங்கள் எல்லாமே மார்க் பண்ணிட்டோமா? இப்போ வந்து இதை வெட்டிடலாம். இப்போ பாருங்கள், கீழே தான் நம்ம வளைச்சிருக்கோம். அந்த அளவு தானே கரெக்டாக அங்கே வெட்டிக்கணும். இப்போது நான் ஒருவேளை அந்த மார்க் பண்ண இன்ட்டு மார்க் பண்ணால் விட்டுருந்தா எனக்கே சம்டைம் குழப்பம், ஐயோ எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், வெட்டியாச்சு. இப்போ வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். பாடி சுற்றளவில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு பேக் சைட் ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டோம். அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு நான் லைனிங் வந்துட்டு 1/10 எடுத்திருக்கேங்க. ஏன்னா கை நீளமும் அவங்களுக்கு ஜாஸ்தி தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு 1/10 எடுத்திருக்கேன். இப்போ ஆம்கோல் பாருங்கள் 7.1. ஸோ 4 போட்டுட்டு செக் பண்ணுவோம். அந்த 7.1க்கு துணி கரெக்டாக இருக்கான்ட்டு. இல்லைன்னா நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோதான் குட்டியாக தான் துணி வந்துட்டு மீதி இருக்குது. ஸோ இது வந்து பத்தாது. அதனால் நான் வந்துட்டு கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு கம்மி பண்ணி போட்டுக்கிறேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸில் மட்டும்தான் நீங்கள் இதை போடணும். காட்டன் ப்ளவுஸ்லலாம் இது பண்ணக்கூடாது. ஃபுல் வயலையோ காட்டன்லையோ அதெல்லாம் சரி அப்படியே தான் போட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து கைக்கு கீழே துணியும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு வந்துட்டு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். ஸோ 1/2 இன்ச்சு இங்கே வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கை நீளம் எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 11 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? கை நீளம் 11 இன்ச் இருக்குது. 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கச்சை பகுதி பாருங்கள், இவங்களுக்கு 3.25 இன்ச்சு நான் வந்துட்டு கம்மி பண்ணுறேன். 10 வரைக்கும் 3 இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது 11 அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு 3.25 இன்ச்சு தான் வந்துட்டு நான் அதிகப்படுத்தியிருக்கேன்.
கை சுற்றளவு 10.5. ஸோ அதில் பாதி வந்துட்டு 5.25 வரும். மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து கோடு போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு ஆம்கோல் வந்துட்டு வளைச்சிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு 7.5.1 பாடியில் எழுதியிருப்போம் தெரியும். ஸோ கையில் அதே எக்ஸாக்ட் அளவு தான் மார்க் பண்ணணும். இங்கெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது. பாருங்கள் 7.5.1 தான் நான் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 மார்க்கையும் கோடு போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சுக்கு கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அதுவும் வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ கை வளைக்கிறேன் பாருங்கள். இவங்களுக்கு வந்து 7.5.1 தான். ஸோ நான் எப்போ சொல்லியிருக்கேன், ஒரு 8 இன்ச்செல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 7.25 மேலே இருந்துச்சுன்னா 2 இன்ச்சில் வளைச்சா போதும் அப்படின்னு. 7.5.1னா கிட்டத்தட்ட 7.25 வரைக்கும் இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு 2 இன்ச்சை விட்டுக்கலாம், கம்மி பண்ண வேண்டாம். ஸோ பாருங்கள் சென்டரில் வந்துட்டு 2 இன்ச்சு விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்துட்டு வளைச்சிக்கிறேன். வளைக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2னா 2க்கு மேலே போகக்கூடாது எக்காரந்து கொண்டும். இது வந்து ஆம்கோல் இந்த கச்சை பகுதி கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது இந்த உயரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு இந்த வளைவு வந்துட்டு இந்த மாதிரி வரும். அந்த கை அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வளைவும் உங்களுக்கு வரும். இப்போ இது எல்போ அப்படிங்கிறதுனால இடையில ஒரு அளவு செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 6 இன்ச்சு கிட்ட 11 இருக்குது பாருங்கள். 6.5 இன்ச்சுங்க வச்சுக்கிறேன். தையலுக்கு 6 இன்ச்சு துணி இருக்கிறதுனால 6 இன்ச்சு வச்சுட்டு 11 அப்படின்னா 5.5. நான் 5.5க்கு ஒரு புள்ளி சேர்த்தியே விட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்துட்டு மைல்டாக ஒரு லூஸ் இருக்கட்டும். ரொம்ப வந்து ஃபிட் அப்படி போட்டோம்னா கை ஏறாது. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்துட்டு நான் விட்டுட்டு இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சுக்கு மேலே இங்கே வந்துட்டு கேப் இருக்குது. ஸோ இதை வளைக்காமல் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட் கோடு தைச்சிட்டிங்கன்னா இந்த இடம்லாம் சுருக்கு அசிங்கமாக இருக்கும். சரியா? இப்போ இதை வந்துட்டு நான் வளைச்சிக்கிறேன். நான் கையிலே தான் வளைக்கிறேன். ஸ்கேல் வச்செல்லாம் ஒன்றும் போடலை. உங்களுக்கு வேணும்னா ஸ்கேல் வச்சு கூட போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருந்தாலுமே கை வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஆம்கோல் வந்துட்டு டைட்டாக போயிடும். சரி டைட்டாக போயிடும். அப்போ கை வந்து கீழே இறங்க தான் செய்யும். பாருங்கள் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு வளைச்சி விட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வெட்டிடலாம். அப்புறமா அதை வந்துட்டு ஓட்டை போட்டுக்கலாம். ஓகே இதை வந்துட்டு வெட்டுறேங்க. ஸோ எல்போ ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ் இப்படி எது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷேப் எடுத்துக்கணும். சிலருக்கெல்லாம் அது வராது. இப்போ இந்த இடத்துல சென்டரில் வந்துட்டு ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். கீழ் சென்டர்லேயே ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஒட்டு போடணும் அப்படிங்கிறதுனால ஆம்கோல் ரவுண்டுக்கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டிட்டு கீழே நான் அந்த பெண்ட் எடுக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல நான் ஒரு அர்க்கட் பண்ணிப்பேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு மார்க் பண்ணிட்டோமே இந்த இடத்துல கண்டிப்பாக ஓட்டை போடணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கோடுன்னா தேவையில்லை. இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஓட்டை போட்டுக்கோங்க. இதுக்கு இந்த மாதிரி பெரிய ஊசி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஊசியில் போட்டிங்கன்னா தான் ஓட்டை கொஞ்சம் பெருசாக விழுகும். கீழே அந்த மடித்து இந்த ஜாயின் பண்ணுற பாருங்க, அந்த இடத்துல இருந்து கோடு போட்ட இடத்துலலாம் அங்கங்கே சும்மா பக்கமாக போடணும்னு இல்லை, தூரமாக போட்டால் கூட போதும் தான். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் போடுங்க. இப்படி போடலைன்னா கீழே இருக்கிற துணியில் அந்த மார்க் இருக்காது. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்காக தான் போட்டுட்டு நான் அந்த ஓட்டை போட்ட இடத்துல எல்லாம் மார்க் பண்ணி விட்டுறேன். ஏன்னா சப்போஸ் ஓட்டை மறைஞ்சிரும், ஒரு 2 நாள் கழிச்சு தைச்சா மறைஞ்சு போயிடும். அதனால் நான் வந்துட்டு அந்த ஓட்டைக்கு மேலே ஒரு மார்க்கையும் போட்டு விட்டுறேன். ஓகேங்களா? இந்த இது உங்களுக்கு புரியுது இல்லை ஏன் இது நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ குடஞ்சி விட போகிறோம். குடஞ்சி விடுறதுக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் அடியில் தான் இருக்குது. அதாவது கரெக்டான அளவு துணி அடியில் தான் இருக்குது. இது வந்து பத்தாத துணி. அதனால் இப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தில் நம்ம வந்துட்டு குடஞ்சி விட்டுறலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஆம்கோல் அளவில் பாதி எடுத்துக்கிறோம். 7.5.1 7.5 பாதி 3.25 வரும். அந்த ஒரு புள்ளியெல்லாம் நம்ம பிரிக்க முடியாது. அதனால் 3.25 வச்சுக்கிறோம். அந்த இடத்துல 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம். இந்த 1/2 இன்ச்சு எல்லா பாடிக்கும் ஒன்று தான். இதெல்லாம் வித்தியாசம் வரவே வராது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அப்படியே குடஞ்சி விடுறோம். குடஞ்சி விடுறது ஆம்கோல் அர்க்கத்து வரைக்கும் தான் விடணுங்க, அதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. இப்போ வந்துட்டு இதை வெட்டிடலாம். பாருங்க ஆம்கோல் அர்க்கத்து வரைக்கும் தான் நான் குடஞ்சிருக்கேன். ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து அர்க்கத் பண்ணிக்கிறோம். இது வந்து எடுத்து தைக்கிறப்ப எது குடஞ்சி விட்ட பகுதின்னு ஈஸியாக தெரியும், அதுக்காக தான். ஓகே இப்போ வெட்டிட்டுங்க. கை நீள எழுதிடலாம். 11 சுற்றலை வந்துட்டு 10.5. ஓகே பாருங்கள் ஸ்லீவு வந்துட்டு வெட்டிட்டேன். அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால பாருங்கள், அதாவது ஃப்ரண்ட்டுக்கு எப்போ மார்க் பண்ணாலும் மடிப்பு பக்கம் ஆப்போசிட்டில் போயிடணும், கரை பக்கம் நம்ம பக்கம் வந்துடணும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு பேக் சைடு கிளாத்தை அப்படியே எடுத்து மேலே வச்சுக்கலாம். நல்லா கிராஸ் செக் பண்ணி போடுங்க. மேலே இங்கே வந்து கொஞ்சம் துணி இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து துணி வேணுமில்ல, அதனால கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா அளவுகளையும் நான் வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஃப்ரண்ட் சைடில் ஸ்கேல் வச்சு கோடு போடுறேன். இந்த கோட்டை கொஞ்சம் மேலே வரைக்கும் போடுங்க. ஏன்னா முன்கழுத்து உயரம் கம்மியாக தான் இருக்கும், பின்கழுத்து உயரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால மேலே வரைக்கும் போடுங்க. சைடில் கோடு போட்டுட்டு இப்போவே கையோட நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவேன் இல்லைங்களா, அது விட்டுக்கிறேன். அப்புறமா வந்துட்டு ஷோல்டர்கிட்ட ஒரு கோடு போட்டுடலாம். கழுத்துக்கு வந்து மேலே அகலத்துக்கிட்ட ஒரு இதுவுமே சென்டரில் ஒரு இடத்துலையே மார்க் பண்ணிட்டு
ஆம்கோல் வந்துட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக வந்துட்டு கோடு போட்டுட்டு அதை அப்படியே வெட்டிக்க வேண்டியதான். இந்த சைடில் ஏன் இவ்வளோ துணி விடுறோன்னு கேட்பீங்க. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி தெரியாது. நம்ம வந்துட்டு ஆம்கோலில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, பட்டி அந்த கப்புக்கு, அந்த டாட்டுக்கு 1/2 இன்ச்சு மொத்தத்துக்கும் வரும். அந்த 1/2 இன்ச்சு துணி தான் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா விடுறோம். சப்போஸ் அதை விட்டாமட்டிங்கன்னா பேக் சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் பாருங்க, உள்பக்க துணி விடுறதுக்காக, அதுலேருந்து 1/2 இன்ச்சு குறைஞ்சு போயிடும். அதனால நாமளே இங்கே வந்துட்டு அரைஞ்சு விட்டுக்கிறோம். இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் விடுவேன், அப்படியே செக் பண்ணியெல்லாம் அரைஞ்சு விட மாட்டேன். பட் நீங்கள் அரைஞ்சு விட்டால் போதும், நான் கொஞ்சம் அப்படியே சேர்த்தியே விட்டுக்குவேன், அவ்வளோதான். கீழே அகல விடுறோம் அப்படின்னா சப்போஸ் சிலர் பாடிக்கெல்லாம் வந்துட்டு இடுப்பு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் அகல ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி ஜாஸ்தியாக போகிறப்ப இங்கே பத்தாமல் போயிடும். இதே மாதிரி இந்த உள்ள எக்ஸ்ட்ரா விடுற துணி வரைக்கும் போயிருமா, அப்போ வந்து அந்த இடத்துல ஒட்டு போட்டுட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாததுங்கிறதுனால நம்ம கட்டிங்கை நீட்டாக பண்ணிட்டோம்னா தைச்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக சம்டைம் இருந்து அதை வெட்டி விட்டுறலாம், அவ்வளோதான். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. எல்லாத்துக்கும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்க பேக் சைடு கிளாத்தை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு ஒயரை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். அப்புறமா கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியிருந்தேன் பாருங்க, இங்கேயும் கோடு போட்டுக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் கொக்கி பார்ட் வி பார்ட் பக்கத்தில் நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா கொக்கிக்கும் வீக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் இழுத்து போடுறப்ப அந்த கப்பு கரெக்டாக உட்காரும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை வந்துட்டு நம்ம குறைக்கிறது. இது 1-2 ப்ளவுஸில் நம்ம குறைக்க மாட்டோம், அது அவங்க ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி பண்ண மாட்டோம். முன்கழுத்து உயரம் 7 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு 7.25 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கோடு போட்டுடலாம். இப்போ இதை வந்து வளைச்சிக்கலாம், நமக்கு வேணுங்கிற மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். முன்னாடி கழுத்து எப்போவுமே கொஞ்சம் ப்ராடாகவே வளைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டுக்கிறது. ஓகே, முன்னுயரம் பாருங்கள், இவங்களுக்கு நான் வந்துட்டு 15 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இவங்க ஒல்லியாக தான் இருந்தாங்கன்னு சொன்னாலே 31.5 அப்படின்னா ஓரளவு கரெக்டான பாடி தான். ஆனால் நான் 15 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். ஏன்னா அவங்க ஹைட்டு என்னை விட நல்லாவே அவங்க வந்து ஹைட்டாக இருக்காங்க. எனக்கு வந்து 14.5 தான் வைக்கிறேன். அவங்க ஹைட்டுக்கு தான் அந்த 1/2 இன்ச்சு சேர்த்துறேன். அவங்க ஸ்ட்ரக்சரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு நார்மல் ஹைட்டாக இருந்தால் 14.5 போதும். பட் அவங்க ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு 15 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் உயரத்தையெல்லாம் இவங்களுக்கு இப்படி வைங்கன்னு எல்லாத்துக்கும் அப்படியெல்லாம் நம்ம கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது. அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி, ஸ்ட்ரக்சர் தகுந்த மாதிரி, ஹைட்டு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி தான் வைக்கணும். இப்போ பாருங்கள் 15 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பின்பாடி உயரம் வந்துட்டு 14.5, தைக்கிறதுக்கு அரைஞ்சி சேர்த்து 15 வச்சுருப்போம். ஸோ முன்னாடி அதே 15 தான் இருக்கும். எனக்கு அப்போ இதோட அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை வெட்டிடலாம். ஸோ என்னுடைய கட்டிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் பொறுமையாக பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியாமலாம் இருக்கவே இருக்காது. நான் ஏன் இதை பண்ணுறேன், ஏன் இதை பண்ணலாங்கிறதுக்கும் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த ஒரு வீடியோ தவிர நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய சைஸஸ்லேயே நான் வந்துட்டு கட்டிங் போட்டிருப்பேன். ஸோ தைக்கிறது நிறையா பேர் கேட்குறீங்க, கண்டிப்பாக தைக்கிறது எடுக்கலாம். ஸோ என்னென்னா நான் தைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அண்ணா தைப்பாங்க, நான் அப்படியே கேமரா வச்சு விட்டுட்டேன்னா அவர் பாட்டுக்கு அப்படியே வீடியோ ஓடிட்டுருக்கு, அவர் பாட்டுக்கு தைச்சிட்டு இருப்பாரு. என்னால் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் நான் ஏதாவது இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பட் புரியும் உங்களுக்கு, ஓரளவு புரியுற மாதிரி நான் எடிட் பண்ணி போட்டுருவேன், சரிங்களா? அதனால் எடுக்கிறேன், கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அது உயரம் எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால அந்த உயரத்தை நான் அப்படியே வெட்டிக்கிறேன். ஒருவேளை கம்மி பண்ணணும்னா நான் கம்மி பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, இப்போ பாருங்கள் வெட்டியாச்சு. அடுத்தது சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இவங்களுக்கும் சேம் அதே மாதிரி தான் பாருங்கள். ஷோல்டரில் கரெக்டாக 2 வச்சுக்கோங்க, கீழேயும் கரெக்டாக 2 வச்சுக்கோங்க. ரொம்ப இப்படி மேலே போச்சுன்னா தெரியுது பாருங்கள், இந்த மடங்கு தான், இப்படி மடங்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ கீழே இப்படி இழுத்தாலும் பாருங்கள், இழுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு பண்ண பண்ண. ஸோ இப்படி வைக்கிறப்ப சென்டர் வந்துட்டு கரெக்டாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இதை மார்க் பண்ணுங்கள். இந்த அளவு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தள்ளி போச்சுன்னா மட்டும்தான் ஃப்ரண்ட்டு டாட்டு தள்ளி தள்ளி போயிடும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ பட்டியோட உயரம் பாருங்கள், இவங்களுக்கு நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2 இன்ச்சு, சைடில் நான் வந்துட்டு 1.5 இன்ச்சுன்னு தான் எழுதியிருக்கேன். மேபி அது அவங்களுக்கு 1.5 இன்ச்சு தான் வைக்கணும் போல இருக்குது, அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா இதையெல்லாம் நான் வந்துட்டு அவங்க அளவு எடுக்கிறப்ப எழுதி வச்சிருவேன், அப்புறமா மறந்துடும் எனக்கு அவங்க பாடி எப்படி இருந்ததுன்ட்டு. அதனால் அதில் பாருங்கள் 1.5 தான் எழுதியிருக்கேன். அதனால் இங்கே பாருங்கள், நான் இங்கேயும் 1.5 தான் மார்க் பண்ணுறேன். இது ட்ரையல். அவங்க போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு வேளை அந்த கப்புக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சுன்னா இதை நான் 2 ஆக்கிடுவேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் அதே 2 தான். இதுக்கு மேலெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போக மாட்டேன். சைடில் மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட், அதனால நான் அதை பண்ணுறேன், சரிங்களா? இப்போ இது வந்து கோடு போட்டுட்டு இது வந்து வெட்டிடுவோம். ஸோ இப்படி தான் நான் வந்து கஸ்டமருக்கு வந்து அளவு வைக்கிறேங்க. எனக்கு இன்னுமே அவங்கள டைரெக்டாக பார்த்தா மட்டும்தான் எனக்கு தெரியும். சும்மாலாம் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டி இல்லை இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இத்தனை இன்ச்சு அப்படியெல்லாம் சொன்னாலும் உண்மையால எனக்கு தெரியாது. நான் அவ்வளோலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவ்வளோலாம் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக தைக்க தெரியாது. அந்த காலத்துலலாம் தைச்சாங்க இல்லைன்னு சொல்ல. நானே சின்ன பிள்ளையா இருக்கிறப்பல எங்களுக்கு எங்கள் வீட்டில் 4 பிள்ளைங்க. அப்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப 4 பேர் தான். ஸோ அப்போ 4 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்கா ஒரு துணி எடுத்தாங்கன்னா
எனக்கு 2 பேருக்கு சட்டை பாவாடை, ஒரு 2 பேருக்கு தாவணி பாவாடை, அவ்வளோதான். எனக்குலாம் அளவே கொடுத்ததில்ல, ஒன்றும் இல்லை. அந்த அண்ணாவுக்கு தெரியும், எங்கள் வயசு தெரியும், வயசு சொன்னால் அப்படியே தைச்சு கொடுத்துருவாரு. கரெக்டாக தான் இருந்துச்சு. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து சட்டை பாவாடை, இது பர்ஃபெக்டான ப்ளவுஸு. இப்போ இன்னொன்று அந்த மாதிரி யாருமே தொலைன்னு இருந்தால் போட முடியுங்களா? போட முடியாது. அதனால நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோன்னா பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ மெனக்கடுறது. ஓகே, இப்போ வந்து இதை வெட்டியாச்சுங்க. இப்போ பாருங்கள், 31.5 இன்ச்சு பாடி அளவுள்ள ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு லைனிங் நான் வெட்டி முடிச்சிட்டேன். இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ப்ளவுஸ் மேலே போட்டு வெட்டுறது இப்போ காட்டுறேன். ஏன்னா நிறைய வீடியோவில் நான் காட்டுனதில்லை. ஒரு வேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை காட்டுறேன். இது பாருங்கள், டிசைன் ப்ளவுஸு அவங்க எடுத்துகிட்டு வந்ததே டிசைனாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு எப்படி போட்டு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ப்ளவுஸில் நானே வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் இல்லை, ஆனால் 1-2 பேர்த்துக்கு மட்டும். இது நல்லா திக்காக இருக்கா, இது என்ன ஆகுதுன்னா பாடியில் போடுறப்ப அது ஒரு மாதிரி அந்த ஆம்கோல் கிட்ட மட்டும் ஒரு மாதிரி டைட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. அது எனக்கு டைட் ஆகலை, டைட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு மாதிரி சுருக்கு வருது, அதெல்லாம் வரதான் செய்யுது. ஏன்னா இது துணியோட திக்னஸ் அப்படி, அதுக்கு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் போடுறப்பெல்லாம் எனக்கு அப்படியே பூசின மாதிரி வேணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. அது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. என்னங்க இப்படி சுருக்கு சுருக்காக வருதும்பாங்க. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண முடியும்? மெட்டீரியல் அப்படி இருக்கிறப்ப நாம் என்ன பண்ண முடியுது? அது எப்படி பெட்ஷீட்டாக இருக்குது, அதுக்கு தகுந்த திக்னஸ் இருக்கும் இல்லையா, அது எப்படி பூசின மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே பாருங்கள், போட்டுட்டேன். இப்போ இது வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்பில் மேலே பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்பை நம்ம பார்த்து தான் வந்துட்டு வெட்டிக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்லீவுக்கும் அந்த ஷேப் கரெக்டாக வரணும், அதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, கீழே ஸ்லீவ் வச்சுக்கிறேன். எப்போவுமே அந்த பக்கம் தான் ஸ்லீவ் வைப்பேன். இப்போ வந்துட்டு இங்கே ஸ்லீவ் வச்சுக்கிறேன். ஸோ அப்படி வைக்கிறப்ப தான் டிசைன் வந்து ஒரே மாதிரி வரும். கீழே பாருங்கள், இவ்வளோ துணி வேஸ்ட்டு, இங்கே அவ்வளோவா அங்கே அவ்வளோனா ஒரு 3 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு துணி வேஸ்ட்டு. இப்படி கொடுக்கறதுனால தான் சம்டைம் துணி பத்துறது இல்லை. பார்த்தா அவங்க 1 இன்ச்சு தான் எடுத்துருக்குறாங்க, சரி 1 மீட்டர் தான் எடுத்துருக்குறாங்க, ஆனால் பத்தாது. அது காரணம்னா இந்த பக்கம் அந்த பக்கம் துணி வந்துட்டு வேஸ்ட் ஆகுறது தான். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, என்னக்கா 1 மீட்டர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு, பத்துலிங்கிறீங்க அப்படிம்பாங்க. இப்போ இதுக்கு மேலே நான் அப்படியே வந்துட்டு பேக் சைட் போட்டுக்கிறேன். ஏன்னா இதை வந்து ஸ்லீவை நான் நேராக தான் வெட்டி எடுக்க போகிறேன், அதனால அப்படியே மேலே போட்டுக்கிறேன். அப்போ தான் டிசைனும் வந்துட்டு நேராக வரும் நம்மளுக்கு. ஐயோ, என்ன இது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கே. பாருங்கள், நகர்த்தி காட்டுறேன் பாருங்கள். நான் இங்கே போட்டுட்டேன்னா இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ துணி வேஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கே கீழே பாருங்கள், இது மாதிரி. ஸோ இப்போ வந்து பேக் சைடு இது வரைக்கும் இருக்குது பாருங்கள். இங்கேயும் இந்த மாதிரி கிளாத் இருக்குது. இது ஃப்ரண்ட்டுக்கு முன்ன பின்ன வந்தால் தப்பு இல்லை, ஸ்லீவுக்கு தான் நம்மளுக்கு கரெக்டாக வரணும். ஓகே, இப்படி போடுற பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் துணி பத்தலை. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு ப்ளைனாக தான் வரும். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்னொன்று அது எல்போ ஸ்லீவு தகுந்த மாதிரி ஹைட்டு வேறு ஜாஸ்தியாக இருக்கா. அப்போ இது கொஞ்சம் இப்படி தள்ளி போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட்டில் பட்டிக்கிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும், அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அகலம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் இப்படி போட்டு செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா வெட்டுங்க. ஓகே, இப்போ நான் வெட்டுறதுக்காக நகர்த்திக்கிறேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணேன். இப்போ தெரியுதில்ல, இந்த இடத்துல பாருங்கள் துணி வந்து பத்தலை, அண்ணா அந்த இடத்துல ஒட்டு போட்டுப்பாங்க. இந்த டிசைன் இருந்துச்சுனாலும் இது ஒரு பிரச்சனை தான். இன்னொன்று டிசைனே இல்லைனாலும் அப்புறம் கை நல்லா நீளமாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. அப்புறம் இங்கே கிளாத்து வேஸ்ட் ஆகுது. இப்போ இந்த கிளாத்து டிசைன் இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையை நல்லா இப்படி இழுத்து போட்டிருப்போம், நமக்கு அங்கே வந்து பத்தாம் போயிருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிசைன் எடுக்கிறப்ப இப்படி எல்லாம் வரும். ஒட்டு போடுற மாதிரி இருந்தால் எக்காந்து கொண்டு கையை வளைக்கக்கூடாதுங்க, நேருக்கு நேர் அப்படியே வெட்டிக்கணும். கஸ்டமராக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரிலாம் மெட்டீரியல் கொடுத்தீங்க அப்படின்னா திக்காக, இந்த மாதிரி இல்லை, எந்த ஒர்க் ப்ளவுஸாக இருக்கட்டும் திக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சில இடத்துல எல்லாம் சுருக்குகள் வரதான் செய்யுங்க. அப்படியே பூசண மாதிரி கண்டிப்பாக வராது, ஏன்னா அந்த மெட்டீரியலோட திக்னஸ் அப்படி, டிசைன் அப்படி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுருக்குகள் வந்து வரதான் செய்யுங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இன்னொன்று ஒரு 2 தடவை நீங்கள் இதெல்லாம் தண்ணியில் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிங்க் ஆகிறப்ப அப்புறம் ஓரளவுக்கு செட் ஆகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இங்கே நம்மகிட்ட வரவங்களே சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, அக்கா என்னங்கக்கா இந்த இடத்துல சுருக்கா இருக்குது அப்படிம்பாங்க. அவங்களுக்கும் நான் இதை தான் சொல்லுவேன், ஏன்னா அதுதான் ரீசனும். ஆனால் அதை ஒன்றும் நாம் மாற்றி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அதுதான் காரணமும் கூட. அப்புறம் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, சரிங்கக்கா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. எல்லா துணிக்கும் அப்படி வராது, அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி சம்டைம் அப்படி வரும். அதே மாதிரி லைனிங் வந்து துணி மேலே போடுறீங்களே, அதுவும் கிராஸ் நல்லா செக் பண்ணி போடுங்க, ஃபுல் கிராஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு வேளை ஃபுல் கிராஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வந்துட்டு போடுறப்போ ஒரு மாதிரி, அதுவும் ஒரு மாதிரி சுருக்கும், தூக்கி கொடுக்கும், அப்புறம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஃபிட்டிங்கே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி போடுங்க. வெட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது இப்படி போட்டால் கரெக்டாக கிராஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன்.
ஓகேங்க, இன்னைக்கு வந்துட்டு இந்த 31.5 இன்ச் பாடிக்கு வந்துட்டு எப்படி அளவுகள் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். கட்டிங் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாங்க. அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் கேளுங்க. அதே மாதிரி பார்த்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து டவுட் கேளுங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.